لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في رسول الله أسوة حسنة صدق الله العليم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் ஒளியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். வல்லோன் அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா வையகத்தில் வாழுகிற மனித இனம் வளமான வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவன் வகுத்து தந்திருக்கிற விளக்கம் இஸ்லாமிய மார்க்கம். உண்மையில் இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை நெறி. வெறுமனே நாம் அறிந்திருப்பதை போல இபாதத்துகள் மாத்திரம் இஸ்லாம் அல்ல. ஒரு தொழுகையோ, ஒரு நோன்போ, ஒரு சதக்காவோ, ஜகாத்தோ, இப்போ இபாதத்துகளை தாண்டி இந்த மார்க்கம் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் நல்ல பல வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இதன் அடிப்படைகள் 5 அம்சங்களில் தொழுகை இபாதத் என்பது ஒரு அம்சம். முஆமலா என்கிற வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் 2வது அம்சம். இப்போ மனைவி மக்கள் பெற்றோர் உற்றாரோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் குறித்த மார்க்கத்தின் வழிகாட்டுதல் 3வது அம்சம். இன்னொரு மிக முக்கிய அம்சம் நல்ல குணங்கள் என்கிற நற்குணங்கள் தொடர்பான அம்சம். இந்த மார்க்கத்தின் 5 அடிப்படை அம்சங்களில் இன்றைக்கு இந்த சமுதாயம் மிகுந்த பின்னடைவில் இருக்கிற ஒரு அம்சம் இந்த நற்குணங்கள் தொடர்பானது. பொதுவாக இபாதத்துகளில் கூட அவ்வப்போது பள்ளிகளில் நாம் நிறைய மக்களை காண முடிகிறது என்றாலும் கூட இந்த கலாச்சாரம் என்று வருகிற போது இன்றைக்கு உலகம் முழுக்கவே கலாச்சார சீரழிவு பெருகி வருகிற ஒரு காலகட்டம். நாகரீக சீர்கேடுகள் எங்கு பார்த்தாலும் தலைவிரித்தாடுகிற ஒரு மிக மோசமான சூழலில் இந்த முஸ்லிம் உம்மத்தும் கூட இன்றைக்கு உலகின் கலாச்சாரங்களை பார்த்து இது எனது வாழ்வின் கண்ணியம் என்று எண்ணுகிற அளவிற்கு மிக மோசமான நிலைப்பாடுகள் எல்லாம் பார்க்கிறோம். இப்போ உலகின் பல்வேறு அரைகுறை கலாச்சாரங்கள், அரைகுறை ஆடை கலாச்சாரங்களாகட்டும், சுதந்திரம் என்கிற பெயரில் பல்வேறு மனித இயல்புக்கு மாற்றமான அவர்களின் செயல்பாடுகள், இவைகளையெல்லாம் கொண்டு வந்து இது உலகின் கண்ணியத்திற்கு காரணம் என்று நம்புகிற இந்த உம்மத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய பண்பாடுகள் பாரம்பரியம் நிறைந்த பண்பாடுகள். இஸ்லாமிய கலாச்சாரம் தொன்று தொட்டு வருகிற கலாச்சாரம், தனித்துவம் வாய்ந்த கலாச்சாரம். பிறரோடு நாம் கலந்து விடாத அளவிற்கு தனித்தன்மையான கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் இப்படி அறிமுகப்படுத்துவான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஒட்டுமொத்த மனித குலத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நபிகள் நாயகத்திடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த சூரா இறங்குனது ஹந்தக் என்கிற ஒரு யுத்தம். ஹந்தக் போரின் போது இந்த வசனம் இறங்குகிறது. இப்போ உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் முன்மாதிரி. ஒரு போர்க்களமா, இப்போ போரில் முன்னணியில் நிற்பதில் நபிகள் நாயகம் முன்மாதிரி. தலைமை தாங்குவதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி. வீரத்தை காட்டுவதில் போர்க்களத்தில் நபிகள் நாயகம் முன்மாதிரி. போர்க்களத்தில் வெற்றி உறுதி என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி. இந்த பின்னணியை சொல்லிட்டு
உலமாக்கள் சொல்லுவாங்க, பொதுவாக நபிகள் நாயகத்தின் சுன்னத்துகள் நடைமுறைகள் 3 வகைகளாக. ஒன்று, அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் சுன்னத்துகள், ஹதீஸுகள். நபிகள் நாயகம் செய்து காட்டியவைகள் சுன்னத்துகள். இப்ப சொன்ன சொல்லின் பிரகாரம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அமல்கள் சுன்னத்துகள். 3வது, நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறை. இந்த 3 அம்சங்களிலும் இந்த உம்மத் படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பெருமானார் சொல்லுவாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நான் பயணிக்கிற பாதை அது நேரிய பாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எந்த பாதையில் பயணிக்கிறேனோ அது நேரிய பாதை, நேரான பாதை. சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஃபத்தபிஊஹு, நீங்களும் என்னை பின்தொடருங்கள். நான் பயணிக்கிற நேர் பாதையில் நீங்களும் எனக்கு பின்னால் வாருங்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, வலா தத்தபிஉ சுபுல், என் பாதையை விட்டுட்டு பல்வேறு பாதைகளில் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். இப்ப எங்கெங்கோ போகிற பாதைகளில் நீங்கள் பயணத்தை தொடர வேண்டாம். இப்ப ஒரே பாதை, சுவனத்திற்கு செல்லுகிற பாதை, என் சுன்னத் என்கிற பாதை. அந்த பாதையில் நீங்கள் பயணத்தை தொடருங்கள். இப்ப ஆளுக்கு ஒரு பாதை என்று நீங்கள் பிரிந்து போகிற போது உங்கள் உறுதி குலைந்து விடும், ஒற்றுமை சிதைந்து விடும். இந்த பெருமானாருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, எந்த சந்தேகமும் இல்லை. பெருமானாருக்கு தொழுகை உட்பட அனைத்து அம்சங்களையும் கற்றுத்தந்தவர்கள் அதுல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். நம்ம எந்த முறையில் தக்பீர் கட்டி சஜிதா சலாம் வரைக்கும் சொல்லுகிறோமோ அந்த முறைகளை பெருமானாருக்கு நேரடியாக வந்து அதுல ஜிப்ரைல் தொழுது காட்டி போவார்கள். பெருமானாருக்கு தொழுகையை கற்றுத்தந்த ஆசிரியர் அதுல ஜிப்ரைல். இது இபாதத்துகள்ல. நபிகள் நாயகத்தின் நடைமுறைகளை குறித்து, பண்பாடு ஒழுக்கங்களை குறித்து சொல்லுவதானால் பெருமானாரை சொல்லுவாங்க, அத்தபனி ரப்பி அதபன் ஹசனா, எனக்கு ஒழுக்கம் கற்பித்தது யார் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. எனவேதான் நபிகள் நாயகத்தின் அசைவாகட்டும், மௌனமாகட்டும், அவர்களின் இயக்கமாகட்டும், ஒவ்வொரு நடைமுறைகளும், அவர்களின் ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதல். யோசித்து பார்க்கிறோம். அத்தபனி ரப்பி தப்சீர் குர்துபில வரும். பெருமானார் சொல்லுவாங்க, எனக்கு நல்லொழுக்கம் கற்பித்த ஆசான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இப்ப அல்லாஹ்வே நபிகள் நாயகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிற போது அவர்களின் உயர்ந்த பண்பாடு கலாச்சாரங்களை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, பொதுவா பெருமானார் சஹாபாக்களை கற்றுக் கொடுப்பாங்க அந்த ஒழுக்கங்களை. இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு தேவை அல்லாஹ்வின் உதவி. அல்லாஹ்வின் உதவி வேண்டுமானால் பெருமானார் காட்டிய பாதையில் நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகமும் சஹாபாக்களும் எந்த பாதையில் பயணித்தார்களோ அந்த பாதையில் பயணிக்கிற போது அல்லாஹ்வின் உதவியை பார்க்க முடியும். இன்றைக்கு பாதை தவறி போய் கொண்டிருக்கிறோம் சில நேரங்கள்ல. எனவே அல்லாஹ்வின் உதவி நமக்கு தடைபடுகிறது. கண்ணியமிக்கவர்களே, பொதுவாக இன்றைய இந்த கலாச்சார சீர்கேடுகள்ல பல்வேறு விஷயங்களை பேசலாம். எவ்வளவு தூரம் இந்த உம்மத் இன்றைக்கு பெருமானாரின் பாதையை விட்டு தடம் புரண்டு இருக்கிறது, நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலை விட்டு விலகி செல்கிறது. இன்றைக்கு உலகம் முழுக்க உரத்து சொல்லப்படுகிற வாசகம் ஆண் பெண் சரிநிகர் சமானம். இந்த ஆண் பெண் கலப்பு கலாச்சாரம், எந்தவித ஃபர்தா முறையில்லாமல், வெட்க உணர்வில்லாமல் கலந்து பழகுகிற மிக மோசமான கலாச்சாரம். இஸ்லாத்திற்கு எதிரான கலாச்சாரம். மன்னிமிக்கவர்களே, இப்ப ஆண் பெண் சமம், சரிநிகர் சமானம், இப்ப ஆணை போல பெண்ணுக்கும் சுதந்திரம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பேசப்படுகிற காலம். எழுத்து சுதந்திரம் என்று, பேச்சு சுதந்திரம், ஆடை சுதந்திரம் என்றெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு காலகட்டத்துல கட்டுப்பாடுகள் இன்றைக்கு குறைந்து வருகிறது. இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமான இந்த கட்டுப்பாடு அம்சங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைகிறது. கண்ணிமிக்கவர்களே, அரபுலகத்தை சார்ந்த சில நபர்கள் கூட இப்ப அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் படித்தவர்கள், ஆனால் இஸ்லாமிய பண்பாட்டை அறியாதவர்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை தன் வாழ்வியலாக கொள்ளாதவர்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் வெறுமனே இபாதத்துகளுக்கு மாத்திரமே. பள்ளிவாசல்ல இபாதத்தை வச்சுக்க வேண்டியதான். ஆனால் பள்ளியை விட்டு வெளியே வருகிற போது கலாச்சாரம், நாகரிகம் என்றெல்லாம் வருகிற போது உலக ஓட்டத்தோடு ஒத்து போக வேண்டும். ஒரு கடை தெருவுக்கு போறோம், வியாபாரம் பண்றோமா, அப்போ கடையின் மார்க்கெட் என்ன நிலவரமோ அதோடு நாம் ஒத்து போக வேண்டும். பொய் சத்தியமா அவர்கள் செய்கிற போது செய்ய வேண்டும். பொருளின் குறையை மறைக்கிறார்களா, நாமும் மறைக்க வேண்டும். இப்ப வட்டி பரிமாற்றங்களா, நாமும் வட்டி. அப்ப உலகின் ஓட்டத்தோடு நாமும் இரண்டரை கலக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்று கலாச்சாரங்களை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி என்னன்னு சொன்னா, உலகம் முழுக்க
ஒரே கலாச்சாரத்தை திணிப்பது, அது மிக மோசமான யூத கிறித்துவ கலாச்சாரம். அவருடைய மிக மோசமான ஒரு திட்டம். உலகம் முழுக்கவே அத்துணை அம்சங்களிலும் யூத கிறித்துவர்களின் கலாச்சாரத்தை வலுக்கட்டாயமாக திணித்து உலகம் முழுக்க அதற்கு கீழ் கொண்டு வருவது என்கிற ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல பெருமானார் முன்னறிவிப்பா சொல்லுவாங்க. அன்றைய சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, நமக்கும் அதே வார்த்தை தான். பெருமானார் சொல்றாங்க, தத்தபிஅன்ன சுனன மன் கபலக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள், யூதர்களை பார்த்து பெருமானார் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு முன்பிருந்த யூதர்கள் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள், இப்ப அவர்களின் அடிச்சுவட்டிலே பயணிப்பீர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஷிபிரன் பி ஷிபிர், முலம் மூலமாக பின்பற்றுவீர்கள், திரா அன் திராஹா, அடி அடியாக பின்பற்றுவீர்கள். இப்ப அவர்களுடைய வழியில் நீங்கள் பயணிப்பீர்கள் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, ஒருவேளை யாரேனும் ஒரு யூதன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பொந்துக்குள் தலையை நுழைத்தால் அதையும் பின்பற்றி நீங்களும் தலை நுழைப்பீர்கள் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்தவித யோசனையும் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிற இப்ப அவர்களது நாகரிகம் உயர்ந்தது என்றெல்லாம் சொல்லி சிந்தனை அறிவில்லாமல் பின்பற்றுகிற காலம் வரும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, இந்த காலத்தை இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு தூரம் மாற்று மத கலாச்சார தழுவல் இன்றைக்கு. ஒரு பாடகரோ அல்லது ஒரு கலைஞன் அல்லது ஒரு கலை கூத்தாடி அல்லது ஒரு விளையாட்டு வீரன், இப்ப அவனது நடை உடை பாவனைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தின் இளைஞர்களால் கவரப்படுகிறதா இல்லையா? அதை ஒரு வாழ்வியலை போல எடுத்து பின்பற்றப்படுகிறதா இல்லையா? கண்ணிமிக்கவர்களே, பெருமானாரின் வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கிழிந்த ஆடைகளை ஒரு காலகட்டத்துல போடுறதுக்கு வெக்கப்படுவோம். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடுறது, மிஸ்கின் போட்டிருப்பாங்க, இல்ல ரொம்ப பக்கீர்ஸா போட்டிருப்பாங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை. இன்றைக்கு எவ்வளவு இந்த உம்மத்தின் இளைஞர்கள் இப்ப கலாச்சார மோகத்தால் பிற மத நாகரிகத்தின் தாக்கத்தால் அணிந்திருக்கிற கீழாடைகள், இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுகள்ல தொடை பகுதியில கிழிந்திருக்கிறது. இப்ப முழங்கால்களில் ஆங்காங்கே கிழிந்து இப்ப பார்ப்பதற்கு அசிங்கமாக. காரணம் கேட்டா ஒரே வார்த்தை, பேசன் அப்படின்றாங்க. இப்ப கிழிந்த ஆடைகளை அணிவது பிற மத தழுவலாக எவனோ ஒருவன் அணிகிற போது அதை நானும் அணிவேன் என்று சொல்லுவது அது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அனுமதிக்கப்படாத அம்சம். கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உண்ணுகிற உணவு பழக்கங்களில் கூட மாற்று மத தழுவல். கையால சாப்பிடுறது சுண்ணத்து, கையால எடுத்து சாப்பிடுறது. பெருமானாருடைய சுண்ணத்துகள்ல 3 விரல்ல சாப்பிடுற சுண்ணத்துலாம் வந்திருக்கு. 3 விரல்ல பெருமானார் சாப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய நாகரிகம் என்கிற பெயரில் அல்லாஹ் ஆரோக்கியமாக தந்திருக்கிற கைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து ஸ்பூன் பயன்படுத்துகிற கலாச்சாரம், ஃபோர்க் பயன்படுத்துகிற கலாச்சாரம் பல்வேறு ஹோட்டல்ல பாக்குறோமா இல்லையா? ஏன் நம்முடைய திருமண நிகழ்வுகளிலே கூட இந்த வாடகை இன்னைக்கு இருக்கா இல்லையா? அப்ப எந்த அளவிற்கு இன்றைக்கு கலாச்சார மாற்றம் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா, உணவு அருந்தி விட்டு சாப்பிட்டதுக்கு பின்னால தட்டை வலிப்பது சுன்னத்து. நம்ம சாப்பிட்டு முடிச்ச தட்டை மிக நல்ல முறையில் வலிக்க வேண்டும். நபிகள் நாயகத்துடைய அந்த உணவு முறையை குறித்த ஹதீசுகளை வர்றப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்த தட்டை தனியாக எடுத்து விடுவார்களாம். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு முடித்த தட்டை மிக நல்ல முறையில் வலிப்பார்களாம். அப்படியே கழுவியதை போல மிக சுத்தமாக. ஒரு தட்டை வலிப்பது சுன்னத்து, கை விரல்களை நல்ல முறையிலே சூப்புவது சுன்னத்து. அப்ப விரலை கைகளை பயன்படுத்தாமல் உணவு உண்ணுகிற போது, இது போன்ற நாகரிகம் என்கிற பெயரில் அந்த கருவிகளை பயன்படுத்துகிற போது இந்த சுண்ணத்துகள் எல்லாம் பாலாகி போகிறது. கண்ணிமிக்கவர்களே, அந்த அளவிற்கு ஒவ்வொரு அம்சங்களிலும் இன்றைக்கு கலாச்சார சீரழிவுகள். ஏன் முஸ்லிம்கள் நிறைய வாழுகிற ஆப்பிரிக்க கண்டங்கள்ல நிறைய தப்லீக் ஜமாத்துகள் போறாங்க. போயிட்டு வந்து சொல்றப்ப, இப்ப முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற மொரோக்கோ போன்ற நாடுகள்ல எல்லாம் கையால் உணவு உண்பது சுன்னத் என்று சொல்லுகிற போது அவர்கள் அரிதாக பார்க்கிறார்களாம். ஏன்னா கல்ச்சரே மாறி போச்சு. கலாச்சாரமே ஸ்பூன் கலாச்சாரம், இப்ப ஃபோர்க் கலாச்சாரம். இப்ப கையால் உண்பதை ஒருவித அசூசையாக நினைக்கிற, எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு கலாச்சார மாற்றம் ஏற்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, அபூதாவுல ஒரு ஹதீஸ் வருது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உணவு உண்டதற்கு பின்னால் கைகளில் உணவு அருந்தி தட்டை நல்ல முறையில் யார் வலிக்கிறார்களோ அந்த தட்டு இப்படி துவா செய்யுமா, உணவருந்திய தட்டு, நீ ஷைத்தானை விட்டு என்னை பாதுகாத்ததை போல அல்லாஹ் உன்னை நரகை விட்டு பாதுகாப்பானாக.
அப்ப நாம் சுண்ணத்தான முறையில் உணவருந்துகிற போது, மாற்று மத கலாச்சார தழுவல் இல்லாமல் நாம் உணவருந்துகிற போது கண்ணிமிக்கவர்களே, இப்ப நரக பாதுகாப்புக்குரிய துவா நமக்கு கிடைக்கிறது. இப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கலாச்சார மாற்றங்கள் இன்றைக்கு நிறைய யோசிக்கப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இதுல போனா எத்தனையோ திருமண நிகழ்வுகளை பார்க்கிறோம். எவ்வளவு மாற்று மத தழுவல்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமான அம்சங்கள். இந்த பஃபே சிஸ்டம் அப்படிங்கிற பேர்ல நின்றுகிட்டே சாப்பிடுறது, இப்ப நின்றுகிட்டே குடிப்பது, அதுவும் மிக மோசமா கையில ஒரு தட்டை கொடுத்துருவாங்க, அப்படி லைனா ஒரு இடமா கையேந்திக்கிட்டே போகணும். அதுக்கு பேர் நமக்கு தெரியும் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அது கலாச்சாரம் என்கிற பெயர் இன்றைக்கு லைனா 10-15 இடத்துக்கு அப்படியே போகணும், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படியே வாங்கிட்டே போகணும். அப்ப நம்ம கொஞ்சம் அமர்ந்து யோசித்தால், நிதானமாக யோசித்தால் புரியும் கண்ணிமிக்கவர்களே. ஆனால் யோசிப்பதற்கு தயாரில்லை. காரணம் கலாச்சாரம். எல்லோரும் செய்கிறார்கள் என்று சொல்லி நாமும் அதே பாணியிலே போகிறோம். இது இஸ்லாத்திற்கு மாற்றமான அம்சம் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா இந்த பஃபே சிஸ்டத்துல நிறைய வெரைட்டியா வச்சிருப்பாங்க. பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே போட்டுருவாங்க. எவ்வளவு இஸ்ராஃப், வீண் விரை. எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? ஏற்கனவே நிறைய சாப்பிட்டு வந்திருப்பாரு பிரியாணி ஐட்டம்லாம், இன்னமும் நிறைய அடுத்தடுத்து அப்படிங்கிறப்ப நிறைய குப்பை கூடைகளுக்கு உள்ளது வீணாக போய் சேருகிறது கண்ணிமிக்கவர்களே. இப்ப நின்று கொண்டு சாப்பிடுவது இது ஒரு தவறு. உணவை வீண்வரையும் செய்வது, இவ்வளவு நிறைய தவறுகளை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா நிர்பந்த நேரங்கள்ல அனுமதி இருக்குது. ஃபிளைட்ல போயிட்டு இருக்கோம், அப்ப உட்கார்ந்துலாம் சிறுநீர் கழிக்க முடியாது. இப்ப நிர்பந்த நிலைகளில் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் அமர்ந்து உண்பது, அமர்ந்து குடிப்பதை குறித்து நிறைய ஹதீஸ்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணிமிக்கவர்களே. அதே மாதிரி ஒரு சஹாபி இடது கையில அவருக்கு உண்ணுகிற பழக்கம், இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாரு. இப்ப வலது கையால் உண்ண முடியும், ஆனாலும் இடது கை பழக்கம், சில பேருக்கு அந்த பழக்கம் மாற்ற முடியாது. நல்லா பாதுகாக்கணும். பெருமானார் பார்த்து சொல்லுவாங்க, குல் பி யமீனி, சகோதரரை வலது கையால் சாப்பிடுங்க. அவர் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், என்னால சாப்பிட முடியாது, மா அஸ்ததி அப்படிம்பார், பிடிவாதமாக சொல்லுவார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லாஹ் உன்னை வலது கையால் சாப்பிட முடியாமல் செய்யட்டும். அடுத்து அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, பெருமானாரின் இந்த கோபமான வார்த்தை மரணம் வரை அவரால் வலது கையால் உணவை எடுத்து வாயில் வைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே. எனவே இஸ்லாமிய மரபுகளுக்கு மாற்றமாய், கலாச்சாரத்திற்கு மாற்றமாய் நாம் பிற மத கலாச்சாரங்களை தழுவுகிற போது மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் சிறப்பானவர்களே. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இன்னொரு மிக மோசமான அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த ஆண் பெண் சரிநிகர் சமானம் என்கிற ஒரு கோஷம். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுவான், 11 இடங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுவான். இன்னல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், தனித்தனியாக பிரித்து அல்லாஹ் சொல்லுவான். 11 ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக சொல்லி சரிநிகர் சமானம் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் கண்ணிமிக்கவர்களே. மட்டுமல்ல, சொத்து பங்கீட்டுல கூட பெண்ணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்கு நாம் அறிந்திருக்கலாம். இப்ப அல்லாஹ்விடத்தில் சரிநிகர் சமானம் இல்லை கண்ணிமிக்கவர்களே. சாட்சி சொல்லுகிற விஷயத்தில் கூட ஒரு ஆண் தனியாக சாட்சி சொல்ல முடியும், பெண் என்று வருகிற போது 2 பெண்கள் சாட்சிக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் ஷரியத்து சட்டம். இன்றைக்கு உலகம் சொல்லுவதை போல சுதந்திரம் என்கிற பெயரில் ஆணுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் நாங்கள் களம் இறங்குவோம் என்கிற போது இன்றைக்கு பெண்கள் சந்திக்கிற மிக மோசமான விளைவுகளை பார்க்கிறோம் சிறப்பானவர்களே. இதனுடைய பாதிப்பு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு வெட்க உணர்வு குறைந்து போயிருக்கிறது பெண்கள்கிட்ட. மிக மோசமான இழப்பு. வெட்க உணர்வு இல்லாமல், கூச்ச சுபாவம் இல்லாமல் இன்றைக்கு சரிநிகர் சமானமாக ஆணுக்கு முன்னால் நெஞ்சு நிமிர்த்தி நிற்கிற பெண்களை இன்றைக்கு பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவு விளையாட்டுங்கிற பேர்ல இன்றைக்கு ஆண்களை போல பெண்களும் களமிறக்கப்படுகிறார்கள். பல்வேறு ஸ்போர்ட்ஸ்கள்ல, கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், டென்னிஸ் உட்பட எவ்வளவு அரைகுறை ஆடை கலாச்சாரம். இப்ப பல்லாயிரக்கணக்கான நபர்கள் பார்க்கிறார்கள் என்கிற வெட்க உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற கண்ணிமிக்கவர்களே. கைதட்டி ரசிக்கக்கூடியவர்கள் நிறைய உண்டு. எவ்வளவு திருமண நிகழ்வுகளை பார்க்கிறோம் இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமாக. எவ்வளவு ஆடல் பாடல்கள், இப்ப இசை கச்சேரிகள் திருமண நிகழ்வுகள்ல, எவ்வளவு இஸ்லாத்திற்கு மாற்றமான ஆடம்பர திருமணங்கள். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பெண்களுக்கு படிப்பு குறைவா இருக்கும். இப்ப படிப்பு குறைவாக இருந்தாலும் கூட பெரியோர்கள், முன்னோர்கள் பண்பாட்டை சொல்லி வளர்ப்பார்கள். இப்ப பிற ஆணை பார்க்கிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த ஆணுக்கு எப்படி நீ ஃபர்தா போட வேண்டும், முகம் பார்த்து பேசக்கூடாது, பார்வையை தாழ்த்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பண்பாடை ஊட்டி வளர்த்த காலம் போய் இன்றைக்கு குடும்பம் சகிதமாக அமர்ந்து மிக மோசமான காட்சிகளை ரசித்து பார்க்கிற, ஆபாசங்களை ரசித்து பார்க்கிற காலகட்டம் கண்ணிமிக்கவர்களே. இப்ப கலாச்சார சீரழிவுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் மிக முக்கிய காரணம் என்பதை நாம் புரிந்தாக வேண்டும் சிறப்பானவர்களே. ஒண்ணுமில்ல, அரபு நாடுகள்ல கூட இன்றைக்கு பெண்களுடைய மிக மோசமான நிலைகள். வெளியே அவையா போட்டிருப்பாங்க,
அபயாங்கிற முழு நிலை ட்ரெஸ், முழுமையான அங்கி. ஆனால் அவர்கள் உள்ளே அணிகிற ஆடையை குறித்து நேரில் போய் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், டெனிம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பாங்களாம், டைட்டு ஜீன்ஸ். இப்ப அரைகுறையாக டைட்டாக டிஷர்ட் போட்டிருப்பாங்க. இப்ப அந்த கலாச்சார மோகம் என்பது இன்றைக்கு எல்லா நாடுகளையும் பாதிக்கிறது, இந்த முஸ்லிம் உம்மத்தையும் பாதிக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா, இந்த பெண்ணுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்கள், ஆணுக்கு ஒப்பாக ஆடை அணிகிற பெண்கள் நபிகள் நாயகம் சபிக்கிறார்கள். ஹதீஸ்ல வருது, லான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணை போன்று ஒப்பனை செய்கிற, ஆடை உட்பட எல்லா அம்சங்களிலும் நடக்கக்கூடிய பெண்களுக்கு பெருமானாரின் சாபம். ஒரு பெண் ஆணை போல தன்னை மாற்றிக்கொள்கிற போது, ஆடை அணிகிற போது பெருமானாரின் சாபத்திற்கு உரியவர்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னைக்கு எவ்வளவு தூரம் பார்க்கிறேன். இன்னைக்கு பெண்கள் இன்றைக்கு மெல்லிய ஆடைகள், உள்ளே அணிந்திருக்கிற உள்ளாடைகள் தெரிகிற அளவிற்கு, அந்த நிறங்கள் தெரிகிற அளவிற்கு ஆடைகள், இறுக்கமான ஆடைகள், இவ்வளவு கலாச்சார மோகம். கலை கூத்தாடிகள் காசு பார்ப்பதற்காக எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். அவர்களின் தழுவலாக நானும் கலாச்சாரம் ஃபேஷன் என்கிற பெயரால் நம்முடைய வீடுகளிலும் அந்த கலாச்சாரங்களை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, சொல்லப்போனா ஆண்களுக்கு கூட கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி மார்க்கம் சொல்லுகிறது. தொப்புளில் இருந்து முழங்கால் வரை மறைக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும். ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு காட்டக்கூடாத பகுதிகளில் நம்முடைய மார்க்கத்தில் ஆணுக்கு ஆண் பார்ப்பது கூட அனுமதி இல்லை. தொப்புளில் இருந்து முழங்கால் வரை அந்த பகுதிகள் கட்டாயம் மறைக்கப்பட்டாக வேண்டும். இன்றைக்கு கலாச்சாரம் என்கிற பெயரில் தொடை தெரிகிற அளவிற்கு ஆண்கள் அணிந்து போகிற அரை டவுசர்கள், பர்முடாசுகள். அப்ப காட்டுபவனுக்கும் பாவம், அதை பார்ப்பவர்களுக்கும் பாவம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப கலாச்சார சீரழிவுகள் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. என் தொழுகையில கூட டைட் ஜீன்ஸ் போட்டு வந்திருப்பாரு, டைட்டா இருக்கும். வேற டிஷர்ட் போட்டிருப்பாரு, அல்ல ஷர்ட் போட்டிருப்பாரு, ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். இப்ப இவர் சஃப்ல நிற்பாரு, முன் சஃப்ல நிற்பாரு, அல்லாட்டி பின்னாடி நிற்பாரு. இப்ப இவருக்கு பின்னால் தொழுபவர்கள் உண்மையிலேயே பெரிய சோதனை சொந்தக்காரர்கள், பெரிய சோதனை. ஏன்னா இவர் ருக்குவுக்கு போறப்ப லேசா முதுகு பகுதி தெரியும், சஜிதாவுக்கு போறப்ப இப்ப அணிந்திருக்கிற உள்ளாடை கூட தெரிகிற அளவிற்கு. இப்ப நாம் ஷரியத்தின் சட்டத்தை சொல்வதானால் தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைக்கப்பட வேண்டும். இப்ப தொழுகையில் அந்த பகுதிகள் வெளியே தருகிற போது தொழுகை முறிந்து போகும். நிறைய பேரை பார்க்கிறோம், இந்த சட்டம் தெரியாம இப்ப கலாச்சாரத்தின் பெயரால் அவர்கள் அணிகிற ஆடைகள் தொழுதும் பலனில்லை. கண்ணிமிக்கவர்களே, எனவேதான் ஆடைகள் கொஞ்சம் இறக்கமாக போட வேண்டும், கீழாடைகள் கொஞ்சம் தளர்வாக, மேலே அணிகிற சட்டைகள் கொஞ்சம் இறக்கமாக இருக்கிற போது இந்த அபாயத்தை தவிர்க்கலாம். கண்ணிமிக்கவர்களே, எனவே நாகரிகம் என்கிற பெயரில் நாம் அணிகிற ஆடைகள் நமது இபாதத்துகளை கூட அது நிறைவேற்றாமல் போகிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த ஆடைகளை குறித்து மார்க்க நிறைய சட்டங்களை சொல்லுது. ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக இந்த பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் இறுக்கமான ஆடையாக இருக்கக்கூடாது, மெல்லிய ஆடையாக அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி உடல் பாகங்கள் தெரிகிற விதத்தில் ஆடை இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகள் எல்லாம் போக நல்ல ஆடைகளை அணிவதற்கு அனுமதி இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா பெண்களை பொறுத்த வரைக்கும் முகத்தை மறைப்பதை குறித்து இமாம்களோட கருத்து வேறுபாடு இருக்குது. பெண்கள் முகத்தை கட்டாயம் முழுசா மறைக்கணுமா இல்லையாங்கிறதுல. ஆனால் இது தவிர மற்ற பாகங்கள்ல இமாம் பெருமக்கள் ஒருமித்து சொல்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, பெண்களின் தலைமுடி மறைக்கப்பட்டாக வேண்டும், தலைமுடி வெளியே தெரியக்கூடாது. இன்னைக்கு நம்ம பெண்கள் புர்கா போட்டிருக்காங்க, ஆனா தலைக்கு போட்டிருக்கிற சால் கழுத்துல தான் இருக்குது. இப்ப தலை முழுமையாக திறந்திருக்கிறது. இப்ப நிறைய பெண்களை பார்க்கிறோம். இப்ப மறைக்கப்பட வேண்டிய தலைமுடி இன்றைக்கு திறந்திருக்கிறது. இது முழுமையான ஃபர்தா இல்ல. கண்ணிமிக்கவர்களே, அதே மாதிரி கை மணிக்கட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் மணிக்கட்டு பகுதி வெளியே தெரியலாம். இப்ப மணிக்கட்டுக்கு மேல் இருக்கிற பகுதிகள் எல்லாம் மறைக்கப்பட்டாக வேண்டும். இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமாய் பெண்கள் அணிகிற சில ஆடைகள் இப்ப கையின் முக்கால்வாசி பகுதி வெளியே தெரிகிறது. இப்ப ஃபர்தா இல்லாமல் போகிற போது கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இடுப்பு பகுதி, கழுத்து பகுதி என அத்துணை பகுதிகளும் பெண்களுக்கு அது அவுரத்திலே கட்டுப்படும். அது முழுமையாக மறைக்கப்பட்டாக வேண்டும் பெண்கள் வெளியே வருகிற போது. இது மார்க்கம் சொல்லுகிற கட்டுப்பாடுகள். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லாம இந்த அணியக்கூடிய நகைகள், இன்னைக்கு பெண்களுக்கு நகை அனுமதி, தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம் சரியத்திற்கு உட்பட்டு. அதுக்கு விசேஷத்துக்கு வரப்ப நிறைய போட்டுட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் காட்டுறதுக்காண்டி வர்றது அப்படி இல்லை. வீடுகளில் மகரமான ஆண்களுக்கு முன்னால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆணுக்கு ஒப்பாக பெண்ணுக்கு ஒப்பாக செயல்படுகிற ஆண்களை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப கழுத்து செயின்ங்கிற பேர்ல எவ்வளவு ஆண்களை பார்க்கிறோம், பெரிய செயினை போடுறது, கிலோ கணக்குல கழுத்துல செயின். இப்ப நானும் மோதிரம் அணிகிறேன் என்று சொல்லி இருக்கிற எல்லா விரலையும் மோதிரத்தை போடுறது, பெரிய கிலோ கணக்குல மோதிரத்தை வாங்கி போடுறது, கையில பிரேஸ்லெட் அப்படிங்கிற பேர்ல. இதுவெல்லாம் ஆண்களுக்கு தேவையில்லாத அம்சங்கள். கண்ணிமிக்கவர்களே, நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மோதிரம் அணிந்தார்கள். அவர்கள் அணிந்த நோக்கம் கூட ஒருவித பெருமையோ
நான் பெரியவன் என்பதோ அல்ல. எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் பல்வேறு வெளிநாட்டை சார்ந்த மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது இப்ப சஹாபாக்கள் கடிதம் எழுதுவாங்க. இந்த கடிதத்தை அனுப்பியது ரசூலுல்லா முகம்மது என்பதை நிரூபிப்பதற்காக, முத்திரைக்காக அந்த மோதிரத்தை பெருமானார் அணிஞ்சாங்க. அப்ப பெண்களுக்கு ஒப்பாக ஆண்களும் நிறைய தலையிலிருந்து கால் வரை அலங்கரிக்கிற போது இது மார்க்கம் அனுமதிக்கா செயல். கண்ணிமிக்கவர்களே, முடியை குறித்து மார்க்கம் சொல்லுகிறது. ஆண்களுடைய முடி அம்சம், இதெல்லாம் எத்தனையோ ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக செயல்படுவதை பார்க்கிறோம். பெருமானாரின் சாபத்தை கொண்டு வருகிற செயல். கண்ணிமிக்கவர்களே, பெருமானாரோட சுண்ணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெருமானார் முடி வச்சிருக்கிறாங்க, நிறைய முடி வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த காதுக்கு கீழே தொங்கு அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க, காதுக்கு கீழ் தொங்குகிற அளவிற்கு. ஆனால் பிடரிக்கு மேல், கழுத்துக்கு மேல் வரைக்கும் பெருமானார். ஆனால் இன்றைய இளைஞர்கள் நானும் நிறைய முடி வைக்கிறேன் என்று சொல்லி பெண்களை போல ஜடை போடுகிற சில நபர்களை பார்க்கிறோம். ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே கட்டிக்கிறது, ஜடை மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறது, நிறைய கம்பி மாதிரி அங்க குத்தி வச்சுக்கிறது. இதுவெல்லாம் பெண்களுக்கு ஒப்பான செயல்பாடுகள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். நிறைய கலாச்சார சீர்கேடுகள் இன்றைக்கு மிக முக்கியமாக கட்டாயம் தவிர்க்கக்கூடிய அம்சங்கள்ல இந்த அம்சங்கள் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு மிக மோசமான கலாச்சார சீர்கேடு என்னன்னு சொன்னா, பெரியவர்களை மதிக்காத தன்மை. இன்றைக்கு இளைஞர்கள் சிறுவர்கள்ட்ட மூத்தவர்களை மதிக்கிறது கிடையாது. அது மாதிரி பெரியவர்கள் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது கிடையாது. கடுகடுப்பா பேசுறது, அவர்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறது. அப்ப சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அது போன்ற ஆசிரியர் மாணவர் உறவுகளும் இன்றைக்கு சொல்லிக் கொள்கிற அளவுக்கு இல்லை. கண்ணிமிக்கவர்களே, ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். அதனால என்ன இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா மதம் இருந்துறாங்க. பெரியவர் சிறியவர் வித்தியாசம் இல்லாம ஆசிரியர் மாணவர் எத்தனை இடங்களை பாக்குறோமா இல்லையா? அப்ப ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டிய நபர்கள் எல்லாம் கூட ஒழுக்கம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல் பல்வேறு ஹராம்களை சொல்லித் தருகிற, ஆடல் பாடல் என்று போகிற பல்வேறு பார்ட்டிகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதுல ஸைத் இப்னு சாபித் அப்படிங்கிறவன் எவ்வளவு ஒழுக்க மேம்பாடு இன்றைக்கு நாம் கற்றாக வேண்டும். ஸைத் இப்னு சாபித் மிகப்பெரிய சஹாபி, இந்த குரானை முழுமையாக தொகுத்த சஹாபி. அதுல ஸைத் இப்னு சாபித் இவங்க தான் அந்த டீமுக்கு அமீர். இந்த சஹாபி பிற்காலத்துல தன்னுடைய குதிரையில் ஏறுவதற்காக நின்று கொண்டிருப்பார்கள். அதுல இப்னு அப்பாஸ் வருவாங்க, பெருமானாருடைய சச்சா மகன், அஹ்லே பைத், பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ். இப்ப வாகனத்தில் ஏற நிற்கிற போது இப்னு அப்பாஸ் வந்து அந்த வாகனத்தின் சேனத்தை கையில் பிடித்து கொஞ்சம் இறக்கி ஸைத் இப்னு சாபித் ஏறுவதற்காக உதவி செய்வார். ஸைத் இப்னு சாபித் சொல்லுவாங்களாம், நீங்க பெருமானாருடைய குடும்பம், நீங்க அஹ்லே பைத், நீங்க போய் எனக்கு பணிவிடை செய்யலாமா? இப்ப அந்த சிறுவர் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்களாம், உமிர்னா ஹாக்கதா, இவ்வாறு தான் பெருமானார் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், உலமாயினா குபராயினா, எங்களில் ஆலிம்களையும் பெரியவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது பெருமானார் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியருக்கு பணிவிடை செய்வாங்க, மூத்தவர்களுக்கு பணிவிடை செய்வாங்க. அவங்க வாகனத்தில் ஏறி உட்கார்ந்துருவாங்க. அடுத்து அதுல ஸைத் இப்னு சாபித் வயது முதிர்ந்த பெரியவர், அதுல இப்னு அப்பாஸுடைய கையை நீட்ட சொல்லுவார்கள். நீட்டு அந்த கையை நீட்டினதுக்கு அப்புறம் அந்த கைகளில் முத்தம் தருவார்கள். ஸைத் இப்னு சாபித் முத்தம் கொடுத்துட்டு சொல்லுவாங்களா, ஹாக்கதா உமிர்னா, பெருமானார் இப்படிதான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க, பெருமானாரின் குடும்பம் அஹ்லே பைத்தை கண்ணியப்படுத்த பெருமானார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத்தம் தருவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். சிறியவர்கள் பெரியவர்களை மதிப்பதும், பெரியவர்கள் சிறியவர் மீது கருணை காட்டுவதும் மார்க்கத்தின் அடிப்படை. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கின்ற ஏற்பட்டிருக்கிற கலாச்சார சீரழிவுகள் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு சீரழிவுகளும் சீர்திருத்தப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, மிக முக்கியமாக இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இளைஞர்கள் தன்னுடைய சீர்திருத்தத்தை குறித்து கவலை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் முயற்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி தருவானாக. அல்லாஹ் அந்த சீரழிவுகளை எல்லாம் சரி செய்வானாக. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ தௌஃபீக் செய்வானாக. மாற்று மத கலாச்சாரங்கள் மீது அல்லாஹ் வெறுப்பை ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.